ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி இலக்கீஸ் கிச்சனில் முருங்கைக்கீரை வச்சு பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு கையளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்புறம் 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பும் கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை போட்ட உடனே 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிள்ளி போட்டுருங்க. இப்போ நல்லா கோல்டன் கலராக ஆன உடனே ஒரு 2 வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக போதும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கின உடனே 1/2 சொம்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கரண்டியால். இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ஆஞ்சி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரே சமமாக கிண்டி விடுங்க. அந்த வெங்காயம்லாம் ஒரே சரியாக இருக்கணும். நம்ம கீரை வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணும்ல, அந்த தண்ணி ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் அப்பப்போ கிண்டி விட்டால் போதும். தண்ணி இழுத்துருச்சுன்னா கீரை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. கீரை நல்லா வெந்த உடனே துருவி வச்சுருக்கிற கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் போடும். இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் நிறுத்திடுங்க. சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.